அப்பா பசங்களோட கிரிக்கெட் விளையாட போயிட்டு வந்துடுறேன்ப்பா. விளையாட போறியா? ஹோம்ஒர்க்லாம் கரெக்டா முடிச்சிட்டியா? அதெல்லாம் கரெக்டா முடிச்சிட்டேன்ப்பா. சரி அப்படின்னா போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வா. ஓகேப்பா, சீக்கிரமா வந்துடுறேன். ஹலோ, சந்தோஷோட ஸ்கூல்ல இருந்து பேசுறீங்களா? ஏய் நின்றா. ஐயோ, என்ன கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்களோ? இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடந்துச்சா? அவன் சொல்லவே இல்லை என்கிட்ட. சோ போன் கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா எனக்கு மயக்கமா வருது. ஓ, அப்பா வெளியூர் போயிருக்காரு, வர்றதுக்கு 2 நாள் ஆகும் சொன்னானா? 2 சப்ஜெக்ட்ல பெயிலா வேற போயிருக்கானா? எனக்கு தெரியாது. ஒண்ணு விடாம எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இருக்காதா வீட்டுல? பேப்பர்ல நான் தான் சைன் போட்டு கொடுத்துருக்கேனா? ஏண்டா திருட்டுத்தனமா என்னோட சைன் எல்லாம் போட்டு கொடுக்குறியா பேப்பர்ல? இப்ப வச்சுக்கிறேன். இன்னைக்கு விடிய விடிய நம்ம வீட்டுல திருவிழா தான் எனக்கு. சரிங்க மேடம், அதான் சொல்லிட்டீங்கல்ல, என் பையனை நான் பாத்துக்கிறேன். ஆனா என் பையனுக்கு ஒரு 10 நாள் மெடிக்கல் லீவ் வேணுமே. நான் நல்லா தானே இருக்கேன். அது ஒண்ணு இல்ல மேடம், சைக்கிள் ஓட்டு பழகிறப்ப கீழே விழுந்துட்டான், கை காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதான் வந்துடுவேன், 10 நாள் கழிச்சு ஸ்கூல் போடுவான், பாத்துக்கங்க. சரி நான் வைக்கிறேன்.